அகிலப் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அடுத்த 36 மணி நேரத்தில் வானிலையில் மாற்றம். அரசு அதிகாரிகள் ஒரு சாராருக்கு ஜனாதிபதி அனுரவின் கடும் எச்சரிக்கை. இலங்கையில் டின்னிலக்கம் பெறாதவர்கள் தொடர்பில் வெளியான தகவல். பலாலி விமான நிலையம் குறித்து யாழில் ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு. இலங்கை வந்த ஜெர்மனிய சுற்றுலா பயணி மீது கொடூரமாக கத்திக்குத்து தாக்குதல். ஹரணி மீதான பெண்வெறுப்பு தாக்குதல் வெளியான கண்டனம். அவிசாவளை ரத்தினபுரி வீதியில் விபத்து, பேருந்தில் மோதி பிக்குணியொருவர் உயிரிழப்பு. எரிசக்தி அமைச்சரின் மோசடி அம்பலம். மஹிந்தவின் முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. இரு வர்த்தக நிலையங்களில் திடீரென பரவிய தீயால் பரபரப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் வகையில் வானிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி அடுத்த 36 மணி நேரத்தில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்று அறிவித்துள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் சில இடங்களில் காலை வேளையில் உறைபனி பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல் மேற்கு, சப்ரகமுவ, மத்திய, வடமேற்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மூடுபனி நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. போதைப்பொருள் உள்ளிட்ட சட்டவிரோத விவகாரங்களுடன் தொடர்புள்ள அரசு அதிகாரிகள் தற்போது முதல் அதிலிருந்து விடுபட வேண்டும் அல்லது அரசு துறையிலிருந்து பதவி விலக வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டம் ஜனாதிபதி தலைமையில் யாழ்ப்பாணத்தில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, அமைச்சர் சந்திரசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, நாட்டில் வியாபித்திருக்கும் போதைப் பொருளை ஒழிக்கும் விசேட வேலை திட்டத்திற்காக நாங்கள் இன்று ஒன்றிணைந்திருக்கின்றோம். சக்தி மிக்கதும் பலமானதுமான ஒரு பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டி எமது அரசாங்கம் தீவிரமாக வேலை செய்து வருகின்றது. எமது நாட்டில் இருக்கும் பெற்றோர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகள் தொடர்பில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உண்டு. ஆனால் இந்த விஷ போதைப் பொருளால் அந்த கனவுகள் இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றன. இந்த போதைப்பொருள் வர்த்தகத்தினால் சம்பாதித்த பணத்தை கொண்டு இந்த அரசாங்கத்தை வீழ்த்த நினைக்கின்றார்கள். அது எங்களுக்கு தெரியும். கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும் கைதிகள் போதைப்பொருள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். போதைப் பொருளை ஒழிக்கும் திட்டத்தில் எமது போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் ஒரு சில போலீசார் இதற்கு விதிவிலக்காக போதைப்பொருள் வர்த்தகர்களுடன் செயற்படுகின்றார்கள். சுங்க திணைக்களம், குடிவரவு குடியகல்வு திணைக்களம் உள்ளிட்ட திணைக்களங்களில் இருப்பவர்களும் இதற்கு இரையாகி இருக்கின்றனர். அது மாத்திரமல்ல, அரச துறையிலும் கூட பல அதிகாரிகள் இந்த போதைப் பொருளுக்கு இரையாகி இருக்கின்றனர், கைது செய்யப்பட்டும் இருக்கின்றனர். எனவே நிச்சயமாக எமது அரசாங்கம் இந்த விஷ போதைப் பொருளிடமிருந்து எமது நாட்டை காக்க தீவிரமாக போராடி வருகின்றது. நாட்டில் இந்த அளவு போதைப்பொருள் வர்த்தகம் வியாபிக்க அரசியல்வாதிகளின் துணை இருந்தது. பல அரசியல்வாதிகளின் பின்னணியில் இருந்த போதைப்பொருள் வர்த்தகம் விஸ்வரூபம் எடுத்தது. சில பகுதிகளில் உள்ள அரசியல்வாதிகள் போதைப்பொருளின் பெயரால் அடைமொழி வைத்து அழைக்கப்பட்டார்கள். நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழியை தருகின்றேன். போதை வஸ்து இல்லாத ஒரு அரசாங்கத்தை கொண்டு செல்ல நாங்கள் முன்னகர்கின்றோம். அதனை தொடர்ந்தும் கொண்டு செல்வோம் என தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத விடயங்களை கட்டுப்படுத்த வேண்டிய அதிகாரிகள், பிரதானிகள் பலரும் போதைப்பொருள் விவகாரத்துடன் தொடர்புடையவர்களாக இருக்கின்றனர் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் 18 வயதிற்கு மேற்பட்ட 12 மில்லியன் மக்கள் டின் எனப்படும் வரி இலக்கங்களை பெற்றுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதுவரை கிடைக்கப்பட்ட தரவுகளுக்கு அமைய 12 மில்லியன் மக்கள் வரி இலக்கங்களை பெற்றுள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் தற்போது 18 வயதிற்கு மேற்பட்ட நபர்களின் எண்ணிக்கை சுமார் 17 மில்லியனாக உள்ளதென புள்ளி விபரங்கள் தெரிவிக்கின்றன.
இருப்பினும் 5 மில்லியன் மக்கள் தங்கள் டின் இலக்கங்களை பெறவில்லை என்றும் இந்த குழு தானாக முன்வந்து பதிவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் நந்தனகுமார கூறியுள்ளார். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் நிர்ணயிக்கப்பட்ட வருவாய் இலக்குகளை அடைய உள்நாட்டு இறைவரி திணைக்களம் பாடுபடும் என்றும் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக பலாலி விமான நிலையத்தை புனரமைக்கும் பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று காலை சாவகச்சேரி மீசாலையில் நடைபெற்ற யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த குடும்பங்களின் மீள்குடியேற்றத்திற்காக 2500 வீடுகளை நிர்மாணித்தல் உட்பட நாடு முழுவதும் 31,218 குடும்பங்களுக்கான வீடுகளை நிர்மாணிக்கும் தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை எனும் தேசிய வீட்டு திட்டம் ஊடாக 2026 அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய ஜனாதிபதி முதல் முறையாக யாழ்ப்பாண மக்கள் நம்பிக்கை வைக்கும் ஒரு அரசாங்கம் இன்று நாட்டில் உருவாகியிருக்கின்றது. அந்த நம்பிக்கை ஒரு துளி கூட மீற இடமளிக்கப்பட மாட்டாது. உங்களை ஒன்றிணைத்து பிள்ளைகளுக்காக மோதலற்ற ஒற்றுமையுடன் வாழக்கூடிய நாட்டை உருவாக்க அனைவரும் ஒன்றிணையுங்கள். குறிப்பாக யுத்தத்தினால் பெருமளவிலான வீடுகள் சேதமடைந்தன. நீண்டகாலம் சென்ற போதும் அந்த வீடுகள் முழுமையாக நிர்மாணிக்கப்பட்டு நிறைவடையவில்லை. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வாழும் அநேகமானோர் யுத்த சமயத்தில் இடம்பெயர்ந்திருந்தார்கள். யுத்தத்தின் பின்னரும் இடம்பெயர்ந்திருந்தார்கள். நீண்ட காலமாக தமக்கென வீடோ இடமோ இன்றி அவர்கள் வாழ்வது நியாயமல்ல. எமது ஆட்சி காலத்திற்குள் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்துள்ள அனைத்து மக்களினதும் வீட்டு பிரச்சனையை நாம் தீர்ப்பதே எமது எதிர்பார்ப்பாகும். இந்த பிரதேச மக்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் எமது அரசாங்கத்தை உருவாக்க பங்களித்தார்கள். ஆட்சியில் இருக்கும் தரப்பினருக்கு எதிரான மற்றும் உடன்பாடற்ற நிலைப்பாடே நீண்ட காலமாக இங்கு காணப்பட்டது. அதில் தவறல்ல என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். களுத்துறை அழுத்கம பகுதியில் ஹோட்டலில் தங்கியிருந்த 77 வயதான ஜேர்மன் சுற்றுலா பயணியொருவர் சக நாட்டு பயணியொருவரால் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்டவர் ஹான்ஸ் வில்லம்பெல்ட் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். நேற்று காலை 9:30 மணியளவில் ஹோட்டல் உணவகத்தில் அவர் தேநீர் அருந்திக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் அவரது வயிற்றில் 6 முறை கத்தியால் குத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் குறித்த தகவல் கிடைத்தவுடன் அழுத்கம போலீசார் குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி KS பிரதீப் தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்திற்கு வந்துள்ளனர். இதன்போது 47 வயதான ஜேர்மன் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். அவரிடமிருந்து இரத்தக்கரை படிந்த பயணப்பை மற்றும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட 22 அங்குல நீளமுள்ள கத்தி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. காயமடைந்த முதியவர் உடனடியாக களுத்துறை நாகோடா போதனா மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். தாக்குதலுக்கான காரணம் குறித்து அழுத்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பெண்கள் மற்றும் ஊடக கூட்டமைப்பு 188 தனிநபர்கள் மற்றும் 27 அமைப்புகளுடன் சேர்ந்து பிரதமர் ஹரணி அமரசூரிய மீது நடத்தப்பட்ட பாலியல் மற்றும் பெண்வெறுப்பு தாக்குதல்களை கடுமையாக கண்டித்துள்ளது. 6ஆம் வகுப்பு ஆங்கில மொழி தொகுதியில் ஏற்பட்ட பிழையை தொடர்ந்து அதிகரித்த இத்தகைய துன்புறுத்தல் பாலின அடிப்படையிலான அரசியல் வன்முறையாகும் மற்றும் ஜனநாயக பங்கேற்பை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகின்றது என்பதை அறிக்கை எடுத்து காட்டுகின்றது. பெண்வெறுப்பு அத்துமீறுதலை நியாயப்படுத்த கல்வி சீர்திருத்தங்களில் பொறுப்புக்கூறலை ஆயத்தமாக்க கூடாது என WMC வலியுறுத்தியுள்ளது. பாலியல் அத்துமீறல் ஒரு அரசியல் விமர்சனம் அல்ல என்றும் குணநலன் படுகொலையை ஜனநாயக ஈடுபாடாக கருத முடியாது என்றும் அது குறிப்பிட்டுள்ளது. பெண் அரசியல்வாதிகள் மீது விதிக்கப்பட்ட இரட்டை தரங்களை இந்த அமைப்பு கண்டித்ததுடன் அவதூறு பிரச்சாரத்தில் அரசியல் நடிகர்கள், குடிமக்கள் மற்றும் ஊடகங்களின் சந்தர்ப்பவாத ஈடுபாட்டையும் கண்டித்துள்ளது. அறிக்கையின்படி இந்த தாக்குதல்கள் தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவங்கள் அல்ல, மாறாக பெண்களை அச்சுறுத்தி அவர்களின் தலைமையை சட்டவிரோதமாக்குவதை நோக்கமாக கொண்டே வேண்டுமென்றே செய்யப்பட்ட அரசியல் செயல்கள். இத்தகைய வன்முறை ZEDAW மற்றும் ICCPR
உள்ளிட்ட சர்வதேச மரபுகளின் கீழ் இலங்கையின் கடமைகளை மீறுவதாக WMC வலியுறுத்தியுள்ளது. அவிசாவளை ரத்தினபுரி வீதியில் மின்னனா சந்திக்கு அருகில் பஸ்ஸில் மோதி பிக்குணியொருவர் உயிரிழந்துள்ளதாக எகலியகொட போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவிசாவளையிலிருந்து எகலியகொட நோக்கி பயணித்த பஸ் ஒன்று மின்னானா சந்திக்கு அருகிலுள்ள பஸ் தரிப்பிடத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு மீண்டும் பயணத்தை தொடங்கிய போது வீதியில் பயணித்த பிக்குணி மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் பலத்த காயமடைந்த 77 வயதுடைய பிக்குணி எகலியகொட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து பஸ் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை எகலியகொட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எரிசக்தி அமைச்சர் மோசடியில் ஈடுபட்ட ஒருவர் நிலக்கரி டெண்டரை வழங்கிய இந்திய நிறுவனமும் உள்ளூர் முகவரும் மோசடியில் ஈடுபட்டுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கம்பஹா தொகுதி அமைப்பாளர் இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கம் இந்த பிரச்சனையை அதிகாரிகள் மீதும் குற்றம் சாட்டலாம். சர்வதேச டெண்டருக்கான 45 நாள் கால அவகாசம் கூட வழங்கப்படவில்லை. எரிசக்தி அமைச்சர் ஒரு ரஷ்ய நிலக்கரி நிறுவனர் பிரதிநிதிகளை சந்தித்து பேசியுள்ளார். நிலக்கரி தரநிலைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்று லக்விஜிய நிறுவனம் கூறிய போது அந்த அறிக்கையை ஏற்க மாட்டேன் என்று அமைச்சர் கூறினார். நிலக்கரி குறித்த அறிக்கை வழங்கப்படும் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச கூறினார். ஆனால் இன்னும் வழங்கப்படவில்லை. அதை வெளியிடாததால் ஏதேனும் பாதிப்பு உள்ளதா என்பதில் சந்தேகம் உள்ளது. தரமற்ற நிலக்கரி நிதி மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இதன் மூலம் சுற்றுச்சூழலுக்கும் மக்களுக்கும் ஏற்படும் சேதம் குறித்து எந்த பேச்சும் இல்லை என குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்ஷவின் பாதுகாப்பு அதிகாரி நெவில் பன்யாராச்சிக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கை ஜூன் 19 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு நீதவான் ஓஷத மகாராஜி உத்தரவிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்திற்கு தெரிவித்த நிலையில் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சந்தேக நபர் இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்காக முன்னிலையான போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நெவில் பன்யாராச்சி 28 மில்லியனுக்கும் அதிகமான சொத்துக்களை எவ்வாறு பெற்றார் என்பதை விளக்கமளிக்க தவறியதன் காரணமாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ரத்தினபுரி பண்டார்நாயக்க மாவட்டத்தில் அமைந்துள்ள 2 கடைகளில் இன்று காலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தீயை கட்டுப்படுத்த தீயணைப்புத்துறை, இராணுவம் மற்றும் பிற அவசரகால குழுக்களின் பிரிவுகள் அனுப்பப்பட்டுள்ளது. இதன்போது தீ ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என கூறப்படுகின்றது. இந்நிலையில் ரத்தினபுரி போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.